வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்தில் பார்த்தோன்னா, நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு உண்மையை வெட்ட வெளிச்சமாக தெரிய வருதுங்க. நம்ம ராஜா ராஜசேதுபதியோட பேரன் தான் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம பரபரப்பான கட்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மாயாவை சாமுண்டேஸ்வரிக்கு சந்தேகத்தை உருவாக்கி விட்றாங்க. நீ நினச்சிட்டு இருக்கையில் உன் மாப்பிள்ளை அப்படின்னு அவன் எவ்வளோ பெரிய துரோகினி உனக்கு நல்லாவே தெரிய வரும். அவன் வேறு யாரும் இல்லை, நீ நமக்கு பரம எதிரியாட்டு உனக்கு நீ நினச்சிட்டு இருக்க அந்த ராஜசேதுபதியோட பேரன் தான் அவன். இது உனக்கு தெரியாததுனால தான் மாப்பிள்ளை நீ தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எடி நீ என் மாப்பிள்ளைய குறை சொல்லதை நிறுத்து, வாயை மூடு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாயாவை வெளித்தெடுக்கிறாங்க. நீ உன் குழந்தைங்க கூடயே தப்பாக இருந்துக்கிட்டு அந்த குழந்தனை பிடிச்சி என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் மக வாழ்க்கையை நாசாக்க பார்த்தவன், நீ பேசக்கூடிய பேச்சா இது? வாயை மூடுடி, என் மகளுக்கிட்ட நீ வரக்கூட முடியாது, என் மாப்பிள்ளைய குறை சொல்ல வேலையெல்லாம் விட்டுரு அப்படின்னு அந்த இடத்துல மாயாவோட வாயை மூடிறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு இருக்கதாங்க செய்யுது. ஒருவேளை நம்ம சந்திராவும் இதே தான் சொன்னா, என்ற ரேவதியோட மாப்பிள்ளை வேற யாரும் இல்லை, ராஜசேதுபதியோட பேரன் தான் அப்படின்னு சந்திராவும் சொன்னா. இப்போ மாயாவும் அதே விஷயத்த சொல்றா. இப்படி ஒவ்வொருத்தரா சொல்ல நம்ம தான் முட்டாளா இருக்கும் போல. கண்டிப்பாக ஒருவேளை இந்த ராஜசேதுபதியோட பேரனா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, சண்முகத்துக்கு பேத்திக்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு நம்ம சண்முகத்துக்கு பேத்திக்கிட்ட ஃபோனை போடுறாங்க. உங்கள் தாத்தா இறப்புல எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். உங்கள் தாத்தா இப்போ எதுக்காக மண்டபத்துக்கு ஏன் இப்படி இறந்துட்டாங்க, ஏதாவது விஷயத்த உன்கிட்ட உன் தாத்தா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்க நேரம் இல்லைங்க, அவங்க ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் பரமேஸ்வரி பாட்டியை மண்டபத்தில் அசிங்கப்படுத்தினதை நான் வீட்டுக்கு சொன்னேன், அவ்வளோதான். எங்கள் தாத்தா அங்கே வந்துட்டாங்க மண்டபத்துக்கு. அது பிறகு அவங்கள நான் இறந்த பிறகு தான் பார்த்தேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த பொண்ணு ஃபோனில் தகவலை சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, நான் இனி இங்கே இருக்க போகிறதில்ல, எனக்கு உங்கள் மாப்பிள்ளை ராஜா ஒரு வேலையை வாங்கி தந்திருக்காங்க, நான் சென்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசுகிறாங்கன்னா அப்படின்னு கேட்க நேரம் இல்லை, உங்கள் தாத்தாவோட மொபைல் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நான் அது தெரியாதுன்னு சொன்னேன். எதுக்காக மாப்பிள்ளை மொபைல் ஃபோனை கேட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்க நேரம் தான் தாத்தா அதில் எதையோ ஒன்று சொல்லியிருக்காங்களா. இப்போ அந்த மொபைல் தான் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுறாங்க. சாகு நேரம் தாத்தா உங்கள் மாப்பிள்ளை ராஜா கிட்ட சொன்னது மொபைல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த செல்லில் தான் ரகசியம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாப்புல அந்த பொண்ணு. அதோட ஃபோனை சரிமா அப்படின்னு வச்சுறாங்க. எந்த உதவியை என்கிட்ட கேளு அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரே யோசனை, நம்ம மாப்பிள்ளை ராஜா சென்னையில் இந்த பொண்ணுக்கு யாருக்கு கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க? ஒருவேளை நம்ம மாயா, நம்ம சந்திரா இவங்க எல்லாம் சொல்லது மாதிரி இது அபிராமியோட பையன் தானா? அப்போனா இவங்களுக்கு சென்னையில் கம்பெனி இருக்குல்ல, அதில் தான் வேலை வாங்கி கொடுத்துட்டாங்களா? இந்த பொண்ணு எந்த கம்பெனியில் போய் வேலை பார்க்க போகுது அதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி மறைமுகமாக அந்த பொண்ணை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அந்த பொண்ணை நம்ம அபிராமி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி அதாங்க நம்ம ராஜாவோட கம்பெனியில் போய் வேலைக்கு செய்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை வெட்ட வெளிச்சம் ஆகுது. அப்போ இந்த கம்பெனியை மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கேன்னா மாப்பிள்ளையோட கம்பெனி இதுதான். அப்போது மாப்பிள்ளை வேறு யாரும் இல்லை, நம்மகிட்ட பொய் இது நம்மளுக்கு துரோகியை விட பெரிய பாவத்தை இவர் செய்திருக்காரு. நம்மளுக்கு அந்த துரோகி பட்டத்தை தான் இவருக்கு கெட்டணும். இவர் எனக்கு பரம எதிரி இந்த ராஜசேதுபதியோட குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் இருந்தே என் வீட்டில் ஒரு சாதாரண ஒரு டிரைவர் மாதிரி வேலை பார்த்து என்னவையே என் மனசை மாற்றி அவருக்கு சூழ்ச்சினால தான் ரேவதியை நானே என் வாயால் கல்யாணம் பண்ணுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல நிலைமைக்கு வச்சுருக்காரு. அதுவும் இல்லை, நான் மாப்பிள்ளைன்னு இன்றைக்கி உருகி அவரை கூப்பிடக்கூடிய நிலைமையில் இந்த வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கிற நிலைமையில் இருக்குன்னா கண்டிப்பாக அவருக்கு பெரிய டேலண்ட்டு இருக்குது. அப்போ பேசிக் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இவருக்கு பின்புலம் ராஜசேதுபதியோட குடும்பம் அப்படின்னு இருக்குது. இப்போ
வந்து அந்த பொண்ணும் அதே கம்பெனியில் போய் வந்து வேலை பார்த்துருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையெல்லாம் தெரிஞ்சு நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து அதிர்ச்சியாகவே நிற்கிறாங்கங்க. வணக்கம்.